வீட்ல சாரதா இருக்காங்க. காவேரி ரூம்லேருந்து அப்படியே வெளிய வராங்க. வந்து பார்த்தா விஜய் உட்காந்துட்டுருக்காரு. ஃபுல்லா பலூன் எல்லாமே கட்டி வச்சிருக்காரு. ஒரு பலூன்ல சாரின்னு எழுதி வச்சிருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. "சாரி காவேரி, நான் பண்ணது தப்பு தான். நான் சாதாரணமா தான் உங்கள கிண்டல் பண்ணேன். ஆனா அது உங்கள இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். என் மனச கஷ்டப்படுத்திட்டு இப்போ என்கிட்ட வந்து சாரி கேட்டா நான் உங்கள மன்னிச்சுடுவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பலூன் எல்லாத்தையும் அப்படியே கீழ பிச்சு போடுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. நான் பண்ணது தப்பு தான். என்னால நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பொண்ணு பார்த்தேன். ஆனா அது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க எப்படியாவது போங்க. உங்கள பத்தி கவலைப்படணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்க போறதும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கோவமா கத்துறாங்க. சாரதா பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே ஏறி போறாரு. போகும்போது அந்த பலூன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கார் மேலேயே அடிக்கிறாங்க. அங்கேருந்து விஜய் அப்படியே போயிடுறாரு. காவேரி அப்படியே டென்ஷனாக வராங்க. வந்து உட்காந்துட்ருக்காங்க. எப்பவும் போல் அவங்க ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகும்போது அங்கேருந்து சாரதா வராங்க. வந்த உடனே, "ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க? எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு கல்யாணம் ஆகணுன்ற எண்ணமே உனக்கு இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏய், நான் என்னடி பண்ணேன்? நீ பேசாத, நீ பேசவே பேசாத. நீயும் விஜயும் சேர்ந்து தான் எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னை பற்றி 2 பேரும் சேர்ந்து தப்பு தப்பாக நான் பேசின பையன்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்?" "அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. நான் உன் வயித்துல தானே பிறந்தேனா? உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? நீ எதுக்காகம்மா இப்படி நடந்துக்கிற? இங்கே பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ என் கண்ணு முன்னாடி இருக்காத, சரியா? என்னை ரொம்ப நீ கோவப்படுத்தி பார்க்குற. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே இருக்காது. எங்கேயாவது நீ போயிடு" அப்படின்னு காவேரி கோவமாக பேசுகிறாங்க. சாரதா எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. விஜய் ரூமில் இருக்காரு. இருக்கும்போது நைட்டு யோசிக்கிறாரு. என்ன காவேரி இவ்வளோ டென்ஷனாவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. நான் சாதாரணமாக தான் கிண்டல் பண்ணி பேசினேன். ஆனால் இவ பயங்கரமாக டென்ஷனாக இருக்காளே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? காவேரியோட கோவத்தை நான் எப்படி குறைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. சரி, ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. "காவேரி, சாரி காவேரி, நான் பண்ணது தப்பு தான். நான் உங்களை வேணும்னு சொல்லிட்டு உங்களை நான் கோவப்படுத்தலை. நான் சாதாரணமாக தான் பேசினேன். அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியாது. சாரி காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. காவேரி பார்க்கவே இல்லை. அப்படியே விஜய் பார்த்துட்டே இருக்காரு. என்ன இது, காவேரி பார்க்கவே இல்லை. ஓ, ஒரு வேளை தூங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க காவேரி. எழுந்தவுடனே, என்ன இது, விஜய் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சாரின்னு கேட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. சரின்னு வந்து தேடுறாங்க. பார்த்தா அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. "அம்மா, அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. எங்கே போனாங்க? அம்மா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பதட்டமாக இருக்காங்க. அம்மாவை காணோம், ஒரு வேளை நம்ம நைட்டு திட்டணுமே, அதனால் கோச்சிட்டிங்க, அது போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. விஜய்க்கே ஃபோன் பண்ணுறாங்க. "சொல்லுங்க காவேரி" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்லை, அம்மாவை வீட்டில் காணோம். நான் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். எங்கேயுமே அம்மா இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "இல்லை, அங்கேயும் போய் பார்த்துட்டேன். நான் நைட்டு அம்மாவை கொஞ்சம் திட்டிட்டேன். நீ வீட்லேயே இருக்காது, எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிட்டு, அதனால் எங்கேயாவது போயிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வரீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "காவேரி, இன்னும் நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே வராரு. காவேரி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அம்மாவை